வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர் இண்டியா ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 விதமான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் ஏர் இண்டியா அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கான வேலையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்க முடியும். இந்த ஒரு ரோலுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் மெத்தட்லாம் எப்படி வந்து இருக்கும், இன்டர்வியூலாம் எப்படி வந்து வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக வாக்கிங் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. இந்த ரிட்டன் டெஸ்ட், இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? அதனால் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செலக்ட் ஆகி இமீடியட்டாக நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான். மாவட்டத்தில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள். எல்லாருமே வந்து ஏர் இண்டியா மூலிமா நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ முழுமையாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்காங்க. ஹச்ஆர்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இதில் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜாப் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, இந்த டிஆர்பி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேங்க்கு, ஆன்சர் கீ, சில மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எடுக்கிறது, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ஒரு 500 வரைக்கும் எப்படி ஒரு பாக்கெட் மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடையும் உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏர் இண்டியா கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து என்ன ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சென்னை ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லாம் இது வந்து ரன் ஆகுது. உங்களுக்கான வேலை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? என்னென்ன ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேண்டிமேன், கஸ்டமர் ஏஜென்ட் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப் டிரைவர் அப்படிங்கிற ரோல் வந்து 3 ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது ஜாபோடைய லொக்கேஷன் வந்து சென்னை, வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபு. இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 309 வேக்கண்ட் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து இருக்குது. இந்த 309 வேக்கன்சியுமே ஜஸ்ட் இந்த வீடியோ போட்டு 2 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த 2 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து போகிறவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேகன்சி டீட்டெயில்ஸில் என்னென்ன ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து 144 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ்டு ஏஜென்ட் அண்ட் ரம்ப் டிரைவர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து 15 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து ஹேண்டிமேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து 150 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 18 வயசுல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கஸ்டமர் ஏஜென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து 10th 12th +3 அப்படிங்கிற இந்த ஒரு பேட்டர்னில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது 10th அடுத்து 12th முடிச்சவங்க கையோட வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்ப் டிரைவர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒரிஜினல் HMV டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கணும், ட்ரேட் டெஸ்ட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத இதுக்கு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசணும், ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டிரைவராக இது ரோலுக்கு வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா லோக்கலில் நம்ம தமிழ்நாட்டில் வேலைங்கிறதுனால லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஹேண்டிமேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் வந்து பாஸ் பண்ண 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் ரீட் வந்து ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாலேஜ் ஆஃப் லோக்கல் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜுமே உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஹிந்திங்கிறது அடிஷ்னல் அட்வான்டேஜ் லாங்குவேஜ் தான், அது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 21,300 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டிரைவருங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,300 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஹேண்டிமேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,500 உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸு ஹெச்ஆர் அலவன்ஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகும். அதனால் நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கெயின் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கு எடுத்து நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் இன்டர்வியூவில் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்டர்வியூ டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 இன்றைக்கி தான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிருக்கு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து போக முடியாது. நோட்டிஃபிகேஷன் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது. அதாவது 13/11/2022 நவம்பர் 13 காலையில் 9 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய இன்டர்வியூக்கான வேல்யூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஹெட்டு டிபார்ட்மெண்ட் ஏர் இந்தியா யூட்டிலைஸ்டு காம்ப்ளெக்ஸு பல்லாவரம் கண்ட்ரோல்மெண்ட் சென்னை அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வைஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து போங்க. சரிங்களா? இது வந்து 13 நடக்குது. நீங்கள் அதே மாதிரி ரம்ப் டிரைவருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 12 மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த டேட்டில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிற முடியும். அதுவும் சேம் அட்ரஸ் தான். நம்ம சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஏர் இண்டியா கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலுமே நீங்கள் வந்து யார்கிட்டையும் கேட்குன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பல்லாவரம் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஹேண்டிமேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 அதாவது திங்கள் செவ்வாய் நெக்ஸ்ட்டு சண்டே இந்த 14 முடிஞ்சு மண்டே வருது இல்லையா? அந்த 15 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. அதுவுமே 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சேம் அட்ரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து எவ்வளோ சேலரி 28 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்பர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 31 வயசு, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு ஜென்ரல், ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதர் பிளாக் கார்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 31 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேண்டிமேனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஜென்ரலுக்கு வந்து 28 வயசு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 31 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 33 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்ளை பண்ணி மெத்தட் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இதே நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து வாக்கிங் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. இந்த வீடியோவை ஜாப் தேடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. நமக்கு வந்து டைம் கிடையாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days தான் வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.